பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ITV செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் அமலுக்கு வந்தது முழு ஊரடங்கு. பொது போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் போலீசார் தீவிர கண்காணிப்பு. கடந்த முறை செய்ததை போல் இந்த முறையும் புதுச்சேரியில் பாஜகவை சேர்ந்த 3 பேர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமனம். மத்திய அரசு உத்தரவு. புதுச்சேரி மாநிலத்தில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 2049 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மேலும் ஒரே நாளில் 30 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1018 அதிகரிப்பு. வில்லியனூர் அருகே உருவையாறு கிராமத்தில் கோவில் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம். போலீசார் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்ததை அடுத்து பொது போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கொரோனா பரவலை தடுக்க மாநில நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த சில தினங்களாக தளர்வுடன் இருந்த ஊரடங்கு நள்ளிரவு முதல் முழு ஊரடங்காக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது வருகிற 24ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் இதன் காரணமாக பொது போக்குவரத்துக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள், டெம்போக்கள் இயங்க முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் புதிய பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. வணிக நிறுவனம் அதிகம் உள்ள நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி, அண்ணா சாலை ஆகியவை வெறிச்சோடி காணப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு வளையம் வைத்து போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். காலை 8 மணி முதல் 12 மணி வரை அத்தியாவசியமான கடைகள் மட்டும் திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உரிய காரணம் இல்லாமல் வெளியே சுற்றுபவர்களை போலீசார் எச்சரிக்கை செய்து அனுப்பி வருகின்றனர். கடந்த முறை செய்தது போல் இந்த முறையும் பாஜகவை சேர்ந்த 3 பேரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமனம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவு பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் 16 இடங்களில் வெற்றி பெற்றது. குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள NR காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும் பாஜக 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. மேலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக 6 இடங்களிலும் காங்கிரஸ் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 6 தொகுதிகளில் சுயேட்சைகள் வெற்றி பெற்றனர். இதில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் ரங்கசாமி கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதலமைச்சராக பதவியேற்றார். இதனையடுத்து ஆளும் கட்சியான NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதனை தவிர்த்து புதுச்சேரிக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் உள்ளது. அதன்படி மத்திய உள்துறை அமைச்சகம் கே வெங்கடேசன், VP ராமலிங்கம் மற்றும் RP அசோக் பாபு உள்ளிட்ட 3 பேரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமனம் செய்துள்ளது. இதில் நியமிக்கப்பட்டுள்ள கே வெங்கடேசன் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆவார். கடந்த மார்ச் மாதம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் அவர் இணைந்தார். VP ராமலிங்கம் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சபாநாயகராக இருந்த சிவக்கொழுந்துவின் இளைய சகோதரர் ஆவார். அடுத்து வரும் RP அசோக் பாபு புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஆளும் கட்சி சார்பில் 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்துள்ள நிலையில் மேலும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதன் மூலமாக ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 19 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 2049 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நாளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 30 பேர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1018 அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் 9058 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் கடந்த 24 மணி நேரத்தில் 2049 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இதில் புதுச்சேரியில் 1590 நபர்களுக்கும், காரைக்காலில் 285 நபர்களுக்கும், ஏனாமில் 125 நபர்களுக்கும், மாஹேவில் 49 நபர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 14,829 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 59,177 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 30 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் புதுச்சேரியில் 21 பேரும், காரைக்காலில் 6 பேரும், ஏனாமில் 3 பேர் என 30 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1018 உயர்ந்துள்ளது. சிகிச்சை பெற்று திரும்பியவர்களின் எண்ணிக்கை 1359 உள்ளது. புதுச்சேரியில் இதுவரை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 2,18,622 உள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்குள் 100% குழப்பம் இல்லை என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி குணமடைந்து வந்த பின்னர் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட 3 பாஜக நிர்வாகிகள் பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் சாமிநாதனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் சாமிநாதன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே 100% குழப்பம் இல்லை என்றும் சிலர் குழப்பம் செய்வதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி குணமடைந்து வந்த பின்னர் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும், கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த முறை போல் இது மத்திய அரசின் முடிவு என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தும் என்றும், 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி நடைபெறும் என்று கூறிய அவர், தங்களது தொகுதிக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதால் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், தங்கள் கூட்டணி முழு பலத்துடன் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்தார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட வீட்டு உபயோக மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும், மேலும் கொரோனா நிவாரண நிதியாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலச்சங்க தலைவர் இசைக்கலைவன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலச்சங்க தலைவர் இசைக்கலைவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், கொரோனா நோய் தொற்று 2வது அலை பரவல் காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளதால் வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்களும் வர்த்தக நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களும் வங்கியில் பெற்ற கடனை உரிய காலத்தில் செலுத்த முடியாத சூழ்நிலையில் அவதி வருவதாக கூறினார். அடித்தட்டு மக்கள் அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதையே பெரும் சவாலாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நேரத்தில் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வால் அனைவருக்கும் மேலும் நிதிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தமிழகத்தை போல் ஏப்ரல் மே மாத மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு 2 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமின்றி மின்கட்டண உயர்வை ரத்து செய்து முன்பு இருந்த மின்கட்டண முறையையே பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்கள் பணமின்றி பெரும் அவதிப்படும் இந்த காலகட்டத்தில் தமிழகத்தை பின்பற்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொரோனா நிதியாக 5,000 ரூபாய் வழங்கினால் பேருதவியாக இருக்கும் என்றும் திருமண மண்டப உரிமையாளர் நலச்சங்க தலைவர் இசைக்கலைவன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் முதல் ஆலோசனை கூட்டத்தை தொடங்கினார். அப்பொழுது கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஜெயக்குமார் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலர்கள் உடனிருந்தனர். அப்போது இந்த கொரோனா நோயை எதிர்கொள்ளும் வகையில் திருபுவனை தொகுதியில் அனைத்து கிராமங்களிலும் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், மேலும் தொகுதியின் தேவைக்கான அனைத்து விதமான வேலைகளையும் துரிதப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். செய்திகளில் இனி வருவது, வில்லியனூர் அருகே உருவையாறு கிராமத்தில் கோவில் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம், போலீசார் தீவிர விசாரணை.
வில்லியனூர் அருகே உருவியாறு கிராமத்தில் கோவில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் அருகே உள்ள உருவையாறு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள கருப்பண்ண சுவாமி சிலை மற்றும் முருகன் ஆலயத்தின் எதிரில் அமைந்துள்ள கடம்பன் சிலைகளும் உடைந்த நிலையில் காணப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விரைந்து வந்து பார்வையிட்டனர். இதனையடுத்து சிலைகளை உடைத்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதத்தில் வில்லியனூர் பகுதியில் மட்டும் சுமார் 8க்கும் மேற்பட்ட கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தற்போது வில்லியனூர் அருகே சுவாமி சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் விரைந்து குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் இவ்வேளையில் தேவையின்றி வெளியே வரும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என போலீஸ் எஸ்பி ரங்கநாதன் ஒலிபெருக்கி மூலமாக வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் வருகிற 24ஆம் தேதி வரை அரசு முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே அத்தியாவசிய கடைகள் திறக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் அந்தந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மற்ற பகுதிகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் முடிந்த அளவிற்கு உள்ளூரிலேயே பொருட்களை வாங்கிக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஊரடங்கு சமயத்தில் தேவையின்றி வெளியில் வாகன ஓட்டிகள் யாரும் செல்லக்கூடாது என்றும் மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் பொதுமக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் வில்லியனூர் பைபாஸ் எம்ஜிஆர் சிலை அருகே வாகன ஓட்டிகளுக்கு ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தினார். காலையில 8 மணிலிருந்து 12 மணி வரை அத்தியாவசிய பொருட்களுக்கான கடை திறந்திருக்கும். அங்க அதே மாதிரி ஹோட்டல்கள் திறந்திருக்கும். ஹோட்டல்களில் பொருட்களை வாங்கிக்கின்னு போகலாம் தவிர உட்காந்து சாப்பிட்றதுக்கான அனுமதி கிடையாது. அதே மாதிரி மற்ற கடைகளிலையும் சமூக இடைவெளியோட போதிய பாதுகாப்புகளோட வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கப்படுது. அப்படி வியாபாரம் பண்ணுறவங்களும் வியாபாரத்துக்காக வணிகர் வாங்க வர்றவங்களும் போதுமான முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும். சமூக இடைவெளியோடு நின்று தான் அந்த பொருட்களை வாங்கணும். 12 மணிக்கெல்லாம் எல்லா கடைகளும் மூடிடணும். 100% ஊரடங்கு. அதுலேருந்து 12 மணிலேருந்து மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் 100% ஊரடங்கு இருக்குது. தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வர்றதோ பொதுமக்கள் தவிர்க்கணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் டபுள் சேரிக்கின்னு நண்பர்களை பார்க்கறது, பிறந்தநாள் விழா கொண்டாடங்களுக்கு போகிறது, வீட்டு விசேஷத்துக்கு போகிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம்லாம் இதெல்லாம் மிக குறைந்த அளவில் மிகவும் அத்தியாவசிய தேவைகள் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதால் புதுச்சேரி மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அரியாங்குப்பத்தில் போலீசார் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர். நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்று அதிகமாக பரவி வரும் காரணத்தினால் புதுச்சேரி அரசு நோயை கட்டுப்படுத்த தளர்வுடன் கூடிய முழு ஊரடங்கை பிறப்பித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தெற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன் தலைமையில் கிருமாம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் வரதராஜன், உதவி ஆய்வாளர் முருகானந்தம், தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ ஆகியோர் கடைகளை மூடுவதற்கு ஒலிபெருக்கி மூலமாக அறிவிப்பு விடுத்தனர். மேலும் அனைத்து வாகனங்களும் வெளியே வந்தால் வழக்கு போடப்படும் என கூறியும் பொதுமக்களுக்கு நோய் பரவலை பற்றி எடுத்து கூறியும் திருப்பி அனுப்பி வைத்தனர். சேதராப்பட்டு கிராமத்தில் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கியும் அப்பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியினையும் தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் கொரோனா நோய் தொற்று அதிக அளவில் பரவி வருவதால் அதனை கருத்தில் கொண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சாய் ஜே சரவணகுமார் சேதராப்பட்டு முழுவதும் கபசுர குடிநீர் வழங்குதல் மற்றும் கிருமி நாசினி தெளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மேலும் இந்த கொரோனா காலம் முடியும் வரை அந்த பகுதி முழுவதும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ரங்கராஜுலு, வீரராகவன், புருஷோத்தமன், தங்கம், ஏழுமலை, தேவராசு, தேவா, பூபாலன் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.
முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் அமலுக்கு வந்தது முழு ஊரடங்கு. பொது போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் போலீசார் தீவிர கண்காணிப்பு. கடந்த முறை செய்ததை போல் இந்த முறையும் புதுச்சேரியில் பாஜகவை சேர்ந்த 3 பேர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமனம். மத்திய அரசு உத்தரவு. புதுச்சேரி மாநிலத்தில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 2049 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மேலும் ஒரே நாளில் 30 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1018 அதிகரிப்பு. வில்லியனூர் அருகே உருவையாறு கிராமத்தில் கோவில் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம். போலீசார் தீவிர விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.